ஒவ்வொரு யுத்த காலமும் வித்தியாசமானது தான். இத பழங்காலத்துல இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் வரையும் பார்க்குறோம். இதுல அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலோட யுத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது. காரணம் என்ன அப்டின்னா, ஒரு யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா, நிக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா அது எப்ப, எப்படி அப்டிலாம் களத்த பொறுத்து இருக்கு. அத பத்தி இங்க பிரச்சனை கிடையாது. நிறுத்துறக்காக ஈரான் சில கண்டிஷன்கள் போடும். நிறுத்துறக்காக அமெரிக்கா சில கண்டிஷன்கள் போடும். ஆனா, வேடிக்கை பார்க்கறக்காகவே துபாய், கத்தார் போன்ற நாடுகள் கிட்ட இப்ப அமெரிக்கா சில விஷயங்கள சொல்லியிருக்கு. அதாவது என்டையர் ஜிசிசி நாடுகள் கிட்ட அமெரிக்கா சில தகவல்கள குடுத்துருக்காய்ங்க. அது ஷாக்கு. அவனுங்களுக்கு பேரதிர்ச்சி. "ஏன்டா டேய்! நாங்களாடா இந்த யுத்தத்த போடுறோம். எங்க கழுத்த வந்து இப்படி நெரிக்கிறியேடா படுபாவி மனுஷா!" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள மன்னர்கள் திட்டியிருப்பார்கள். வெளியில திட்டல. ஆனா, அந்த பிராந்தியத்திலே நடுநிலையா இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து, இப்ப இந்த விஷயங்கள் பூரா வெளியில வருது. எங்க ஓமான்ல இருந்து தான் வெளில வருது. அதனால விஷயம் கன்ஃபார்மு. என்ன அப்புட்ன்னா, ட்ரம்ப் ஒரே அடியா இடிய தூக்கி கூட்டணி நாடுகள் மேல போட்டாரு. சும்மா என்னைய வந்து யுத்தத்த நிறுத்து, நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. யுத்தத்த நிறுத்தணுமா, 2 1/2 டிரில்லியன் நீ எங்க நாட்டுக்கு குடுக்கணும் அப்டின்ட்டாரு. யுத்தத்த நடத்தி ஒரே அடியா ஈரான முடிச்சு கட்டிருவோம். இனிமே உன் வாழ்க்கையில ஈரான் பிரச்சனையாவே வராது. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நீ 5 டிரில்லியன் தரணும் அப்டின்ட்டாரு. ஏன்டா நாங்க எங்கடா சண்ட போட உன்னைய கூப்பிட்டோம்? நீயா வந்த, நீயா சண்டைய போட்ட, இப்ப நீயா கிளம்பி போணும், இல்ல சண்டைய கன்டின்யூ பண்ணணும். இதுக்கு எதுக்கு நான் காசு தரணும்? அப்படிங்கிற மாரி கொதிச்சு போயிட்டார்கள். ஆனா கொதிச்சு போய் ட்ரம்ப பார்த்து கேட்கறதுக்கு பதில் கொதிச்சு போய் பேசாம உட்காரவும், அவங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துருச்சு. யாரு? மன்னர்களுக்கெல்லாம். "அப்படியா?" அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மனநிலையில மன்னர் குடும்பங்கள் முழுக்க இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஈராக் யுத்தம் அப்படிங்கிறது பொதுவாவே யுத்தத்தில போய் செலவு பண்ணிட்டு, நாங்க போண்டியா நிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். ஆனா உண்மையாடா அப்படின்னு கேட்டா, யுத்தத்தில எம்புட்டு செலவு பண்ணாய்ங்களோ, இன்டூ 10, இன்டூ 1000 அப்படின்னு போட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயில பூரா உருவிட்டு போயிருவாய்ங்க. ஆனா செலவு பண்ணனால, நாங்க அப்படியே நொடிச்சு போயிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி மட்டும் சும்மா முதல கண்ணீர் வடிப்பாய்ங்க. இது அமெரிக்கர்களோட புத்தி. அப்படி ஈராக்ல அவர்கள் செலவு செஞ்சத காட்டிலும் பெரிய, பெரிய அமௌண்ட்ட இப்ப ஈரான் யுத்தத்துக்காக இப்பவே கேட்குறாய்ங்க. ஏற்கனவே செலவு பண்ணிட்டாய்ங்க. பென்டகன் ஸ்லோவா ஃபண்ட இன்கிரீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி அப்புட்ன்னா, ஒரு 12 பில்லியன்ல ஆரம்பிச்சாய்ங்க. அப்புறம் சடார்ன்னு 20 பில்லியன்ட்டாய்ங்க. ஏன்டா ட்ரம்ப்போட டீம்னு என்ன நிரூபிக்கிறீங்களா? போன வாரம் கூட இல்ல 4 நாள் முன்னாடி தானடா 12 பில்லியன் கேட்டீங்க. இப்ப என்னடா 50 பில்லியன் கேட்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, டேய் 50 பில்லியன் கேட்டு 2 நாள் ஆயிருச்சுடா. இப்ப நீங்க வந்து 30 பில்லியன் தரணும் அப்டின்ட்டாய்ங்க. என்ன நாங்க எது கூடி பேசுறதா? இல்ல என்ன? நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ பில்ல இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு செனட்டும், காங்கிரஸும் பதறும்போது, இப்ப பென்டகன் 200 பில்லியன் கேட்குது. ஏடா ஈரானோட யுத்தம் போடுறியா? இல்ல ஒட்டுமொத்த உலகத்தோட யுத்தம் போடுறியா? அப்படின்னு செனட்டும், காங்கிரஸுமே பதர்றாய்ங்க. காரணம் இவர்கள் ஈராக்ல செஞ்சத காட்டிலும் தலைகீழா செஞ்சு புடுவாய்ங்களோ! எப்ப நம்ம திருப்பி எடுக்கிறது? ஜெயிச்சா தானே திருப்பி எடுக்க முடியும். ஜெயிக்கிற மாரி தெரியலையே! இந்த பயலுக ஆனா ஜெயிச்சுருவோம்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. செலவு கணக்கு மட்டும் குடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லி நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஈராக் யுத்தம். ஈராக் யுத்தம் இன்னைக்கு தேதிக்கு, அதாவது அன்னைக்கு டாலர் ரேட்டு, இன்னைக்கு டாலர் ரேட்டுலாம் குழப்பவே வேணாம். இன்னைக்கு தேதிக்கு அவனுங்க செலவு பண்ணத கணக்கு பண்ணா, 130 பில்லியன் தான் வரும். எது 5 மாசம் ஈராக் யுத்தத்துக்கு செலவு பண்ணது. ஆனா இவனுங்க இன்னும் வார கணக்குல தான் இருக்காய்ங்க. 1 மாசம் கூட முடியல. அதுக்குள்ளேயே பல பில்லியன காலி பண்ணிட்டு 200 பில்லியன் கேட்குறாய்ங்க. என்னடா இது அமெரிக்காவுக்கு வந்த சோதனை அப்படின்னு பதறிட்டாய்ங்க. காரணம் ஈராக் யுத்தம் முடியும்போது இப்ப எவ்வளவு தொகை, அதாவது அவர்களோட எஸ்டிமேட் அத காட்டிலும் பல மடங்கு ஈராக்க வச்சு இப்ப வரையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அது வேற கதை. ஆனா அவர்களோட எஸ்டிமேட் படியே 1ல இருந்து 2 டிரில்லியன் அப்படின்ட்டாய்ங்க. இவ்வளவு செலவு பண்ணிட்டோம் ஈராக்ல அப்படின்னு. என்னமோ வம்படியா போய் செலவு பண்ண மாரி. நீயா போன சதாம் ஹுசேன பத்தி விட்ட, ஆயில பூரா இன்னைக்கு வரையும் திருடிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க. 1ல இருந்து 2 டிரில்லியன் நீ செலவு பண்ணியிருந்தாலும் மொத்தமா அந்த ஈராக் யுத்தத்துக்கு. டைம் லைன்லாம் அவனுங்க சொல்லல. இப்ப வரையும் சொல்றாங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெர்ல. அத காட்டிலும் பல டிரில்லியன்கள் எடுத்துட்டு போயிருப்பார்கள் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு கூத்து. இப்படி ஒரு கூத்து நடக்கவும் தான், டக்குனு ட்ரம்ப் என்னடா இவனுங்க 1 டிரில்லியன், 2 டிரில்லியன் ஈராக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இத வெளியிலேயே வாங்கிக்கிறேன்டா. ஆனா நீ குடுக்கறத நீ குடு. அதாவது நீ இப்ப டிரில்லியன் கணக்குல நீயும் குடு. நான் வெளியிலயும் வாங்கி தந்தர்றேன். அடுக்கடுத்து ஈரான்ல ஆட்டைய போட்டு நம்ம ஜம்முன்னு பொழச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க ஆட்கள் கிட்ட பேசியிருப்பாரு.
அத ஏஜென்சிகள் காட்டல. இப்ப மன்னர் குடும்பம்லாம் ஷாக்கு. நைஸா ஓமன்ல இருந்து கசிய விட்டாய்ங்க. "எப்பா இந்த யுத்தத்த நிறுத்தணும் அப்டின்னா 2 ட்ரில்லியன் கேட்குறாய்ங்க. யுத்தத்த நடத்தணும் அப்டின்னா 5 ட்ரில்லியன் கேட்குறாய்ங்க." இதுல 2லயுமே அடிஷனலா இந்த மானே தேனே பொன்மானே மாரி ஒரு வார்த்தைய ட்ரம்ப் போட்டிருக்காரு. இந்த யுத்தத்த நிறுத்தி உன்னைய காப்பாத்தணும் அப்டின்னா நீ 2 1/2 ட்ரில்லியன் குடுக்கணும். இந்த யுத்தத்த நடத்தி ஈரான முடிச்சு கட்டி உன்னைய காப்பாத்தணும் அப்டின்னா நீ 5 ட்ரில்லியன் குடுக்கணும் அப்டின்னு இருக்காய்ங்க. அட பாவி மனுஷா! நீ பேசாம இருந்தாலே இந்த பண்டிகைக்கு 2 பேரும் ஜம்முனு உட்கார்ந்து பிரியாணி தின்றுப்போம். ஏது நாங்க 2 பேரும் தனித்தனியா எங்க வூட்ல இல்ல. அவங்க வூட்டுக்கு நாங்க போய், எங்க வூட்டுக்கு அவங்க வந்து அப்படின்னு ஜமாளிச்சிருப்போம். நீ தேவையில்லாம பத்த வச்சுப்புட்டு, இப்ப அதுல என்னைய வந்து வேற குறுக்க நிக்க வைக்கிறியே அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டார்கள். நாங்க ஏன் குடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார்கள். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, மாளிகைக்குள்ள உட்கார்ந்து அமெரிக்க தொடர்புல யாரும் இல்லைல்ல இந்த ரூம்ல? சத்தியமா இல்ல மன்னா அப்படின்னப்பாரு, நாங்க ஏன் குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார்கள். அமெரிக்காவுக்கு கேட்காதபடி. தப்பித்தவறி கூட கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பொங்கியிருக்கார்கள். அதுக்கடுத்து இப்படியே பொங்கிட்டு இருந்தா எப்படி முடியும்? விடியுதோ இல்லையோ தாக்குதல் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, ராஜதந்திர உறவுகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடு ஓமான். அங்க இருந்து தட்டி விட்டார்கள் மெசேஜ. அமெரிக்கா இப்படி கேட்கிறான் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனா பொழச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அமெரிக்காவுக்கு பிசினஸ் பண்ணா, ஏறக்குறைய நல்லாவே பொழச்சுக்கலாம். 2மே அவ்வளவு சுலபமா நம்மனால அனுபவிக்க முடியாது. ஆனா போராடி வெற்றி பெற்றோம் அப்டின்னா, கொடிய பறக்க விட்டுறலாம். ஆனா அமெரிக்காவோட ஒரு நாடு நட்பா இருந்து முன்னேறுமா அப்டின்னு கேட்டா, சீனாலாம் எங்கனால தான் முன்னேறி இருக்கான் அப்டின்னு அமெரிக்கா 1000 கதைகள் சொல்லும். ஆனா அந்த 1000 கதைகளுக்கு மேல 10,000 கதைகள் தள்ளி விட்டதும் நெறைய இருக்கும். மன்னர் குடும்பம்லாம் அப்படிதான் மாட்டிக்கிச்சு. அமெரிக்காவோட உறவு. அதுக்காகவே இப்ப அனுபவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்கள் அப்டின்னா, யுத்தம் இந்த நிமிஷத்துல நின்னாலும் கூட 2 1/2 வருஷத்துக்கு அவர்களோட பழைய ரெவென்யூ இருக்காது அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த ஜிசிசி நாடுகளுக்கும் பழைய ரெவென்யூ இருக்காது. ஆனா ட்ரம்ப் ஒருத்தர் தலையிலேயே ஏறக்குறைய 1.5 ட்ரில்லியன கொட்டியிருக்கார்கள். அத பூரா பைய உங்க நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இங்க ரெவென்யூ வரணும்ப்பா. இங்க ரெவென்யூ வந்தா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்ப 2 1/2 வருஷத்துக்கு ரெவென்யூவே இல்ல. இந்த மினிட் நின்னு போனாலும், எது யுத்தம் நின்னு போனாலும். அப்படி இருக்கும்போது, அந்த நிமிஷத்துல நிறுத்துறக்கு 2 ட்ரில்லியன குடுத்து, இல்ல யுத்தத்த நடத்துறக்கு 5 ட்ரில்லியன் குடுத்து என்னைக்கு யுத்தம் நிக்க, இல்ல நின்ன யுத்தத்துக்கு அப்புறம் எங்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்‌கள நாங்க கொட்ட, முதல்ல கமிட்மென்ட் எல்லாம் நாங்க திருப்பி சரி பார்க்க போறோம். எது எது பண்ண முடியும், எது எது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ட எடுத்திருக்காருங்க. அது போக இப்ப ஆபீஸ்ல திடீர்னு பெரிய அளவு ப்ராஜெக்ட் இல்ல அப்டின்னா, ஏதோ ஒரு வேலைய தூக்கிட்டு வந்து தலையில போட்டு இத சரி பாரு அப்டின்ருவார்கள். இல்ல இத செக் பண்ணு அப்டின்ருவார்கள். இல்ல இந்த புது ப்ராஜெக்ட் வரவே வராது. ஆனா நீ போய் கிளையன்ட்ட பாத்துட்டு வா அப்டின்னு பத்தி விட்டுருவார்கள். ஆபீஸ் சும்மாவே இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே போல தான் இப்ப அங்க ரியல் எஸ்டேட்ட காப்பாத்த, பழைய பில்டிங்குக்கெல்லாம் புது நார்ம்ஸ் போட்டு ரிப்பேர் பண்ணு. 1 வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்த எல்லா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் முடிக்கணும்னு புது சட்டத்த எல்லாம் போட்டு, ரியல் எஸ்டேட்ட உயிரோட்டத்தோட வச்சுக்க துடிக்குது. எது? அந்த அரசாங்கங்கள். ஆனா இவன் பார்க்கிற வேல, இந்த பழைய பில்டிங்க ரிப்பேர் பண்றது ஒண்ணு தான் நமக்கு இந்த நூற்றாண்டோட பொழப்பாவே போயிருமாட்டுக்கே, புதுசா கட்டவே விடமாட்டானாட்டுக்கே அப்படிங்கிற மாரி தெறிச்சு போயிட்டார்கள். நம்ம ஒரு பக்கம் கரையேற வழி பார்த்தா, இவன் கரை பூரா கண்ணி வெடிக்க வைக்கிறானே பாவி பய! அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஜிசிசி நாடுகள் அலர்றார்கள். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை ஹாயா அவங்க ஊர் அரசியலும் சரி, இந்த பக்கம் ஜிசிசி அரசியலும் சரி, 2 பக்கமும் ஒரே பதில் எழுதுறாரு. என்ன? பணம் தானே நீ குடு. அதே மாரி பணம் அவன் சொன்ன அந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 1 மடங்கு போட்டு நீ குடு. யுத்தம் நான் பண்றேன். வெற்றி நான் பண்றேன். இந்த உலகத்த நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ட்ரம்ப் பேர பூரா எழுதிடுறாரு. எது? அடுத்தவன்கிட்ட பணத்த வாங்கிடுறாரு. ஆனா எழுதுறது பூரா ட்ரம்ப், ட்ரம்ப், ட்ரம்ப் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. இத விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன். ட்ரம்ப் 3 டெர்ம் நிக்கிறக்கு ஒரு விதமான அரசியல உள்ளுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிருக்காராமா. ஆத்தாடி! உலகம் தாங்குமா அப்படின்னு என்ட்ட கேட்கக்கூடாது. எனக்கு தெரியல. அவங்க ஊரு தாங்குமான்னு அவங்க ஊருக்கே தெர்ல. ஆனா, இப்படி ஒரு அரசியல் நடக்குது. மன்னருக்கு தெரியாம பார்த்துக்கங்க. இல்ல மனுஷனுக்கு இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இது வேற கூடிற போது, யுத்த காலத்துல இன்னும் பல நடவடிக்கைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம விரிவா தேசபக்தியில பார்ப்போம்.